நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மிக கவனமாக கட்டிக்காக்கும், பாதுகாக்கும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படும் ஒரு விஷயம் உண்மையில் இல்லவே இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது ஆரம்பிக்கிறப்பவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்போ இவ்வளவு காலமாக போராடி சேர்த்த அடையாளங்கள், கௌரவம், உங்களின் தனிப்பட்ட குணாதிசயங்கள், இது எல்லாமே ஒரு மாபெரும் மாயை என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அதேதான். இந்த அதிர்ச்சியைதான் இன்று நாம் பார்க்கப் போறோம். இன்னைக்கு நாம் மேற்கொள்ளப் போகும் இந்த ஆழமான அலசல், அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் தலைகீழாக புரட்டி போடப் போகிறது. நிச்சயமா. அதனாலதான் இந்த தலைப்பு எனக்கு மிகவும் நெருக்கமானது. இன்று நாம் பேசப்போவது ராய் மெல்வின் மொழிபெயர்த்துள்ள த மேக்னிஃபிசன்ஸ் ஆஃப் தி ஆர்டினரி, அதாவது சாதாரணத்தின் மகத்துவம் என்ற புத்தகத்தை பற்றி. இது பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வு சின் என்ற ஒரு சீன ஞானியின் தொலைந்து போன எழுத்துக்களின் தொகுப்பு. அட, தொலைந்து போன எழுத்துக்களா? ஆமாம். எதையாவது சாதித்தே தீர வேண்டும் என்ற வெறியில் நாம் எப்படி நிம்மதியை இழக்கிறோம் என்பதையும், இந்த ஆரவாரமும் இல்லாமல் சாதாரணமாக இருப்பதில் எவ்வளவு பெரிய விடுதலை இருக்கிறது என்பதையும் வு சின் மிக ஆழமாக விளக்குகிறார். இப்போ இந்த வு சின் யார், அவர் எப்போது வாழ்ந்தார் என்பதை முதலில் நம்ம நேயர்களுக்காக பார்த்து விடுவோம். ஏன்னா அந்த பின்னணி தெரிஞ்சாதான் அவருடைய தத்துவத்தின் வீரியம் உங்களுக்கு புரியும். கரெக்ட். இவர் வாழ்ந்த காலம் சீன வரலாற்றில் போரிடும் மாநிலங்கள் காலம், அதாவது வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியட். கிமு 403 முதல் 221 வரையிலான காலகட்டம். அதாவது கன்ஃபூஷியஸ் வாழ்ந்து மறைந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிந்தைய காலம் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. எங்கும் போர், ரத்தம், அதிகார போட்டி என்று ஒரு பெரும் குழப்பமும் அமைதியின்மையும் நிலவிய நேரம் அது. இப்போ அந்த மாதிரி ஒரு வன்முறையான காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு உண்மையான அமைதி எங்கே இருக்கிறது என்ற தேடல் தீவிரமாகிறது. புற உலகத்தில் அமைதி இல்லாத போது மனிதன் தனக்குள் தேடத் தொடங்குகிறான். உண்மைதான். அப்படி தோன்றிய பல தத்துவ பள்ளிகளில் மிக முக்கியமானது வு சின்னின் சிந்தனைகள். இதுதான் டாவோயிசத்தின் தொடக்க காலமாகவும் பின்னாளில் ஜப்பானில் ஜென் தத்துவமாக உருவெடுத்த மாபெரும் சிந்தனை மரபின் விதையாகவும் அமைந்தது. ஓஹோ, ஒரு பெரும் நெருக்கடியின் நடுவே உதித்த ஒரு மிகப்பெரிய தெளிவு இது. கண்டிப்பா. சரி, இப்போ நேரா விஷயத்திற்கு வருவோம். புத்தகத்தின் முதல் பகுதி என்னை கொஞ்சம் மிரள வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை இந்த நான் என்ற மாயைதான் என்கிறார் வு சின். ஆமா, அவர் அதை ரொம்ப ஆழமா சொல்றாரு. அதாவது உலகமும் நாமும் வேறு இல்லை, ஆனால் மனித மனம் நான் என்ற ஒரு போலி பிம்பத்தை, ஒரு சூடோ சப்ஜெக்ட் உருவாக்கி வெளி உலகை ஒரு பொருளாக பிரித்து பார்க்கிறது என்கிறார். இந்த இரட்டைத்தன்மைதான் எல்லா துயரங்களுக்கும் காரணம் என்று அவர் சொல்வது எனக்கு புரியவில்லை. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒரு உடல் இருக்கிறது, எனக்கென்று சிந்தனைகள் இருக்கின்றன. அப்புறம் எப்படி இந்த நான் என்பது ஒரு போலி பிம்பமாகும்? சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதை ஒரு சிறைச்சாலையோடு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எளிதாக புரியும். வு சின் பார்வையில் மனிதர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தங்களை நான் என்ற ஒரு தனிமைச் சிறையில் அடைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிறைச்சாலை. ஆமாம். அந்த சிறைக்குள் தான் உங்களுடைய கௌரவம், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய அச்சங்கள் எல்லாமே இருக்கின்றன. வெளியே இருப்பது கணிக்க முடியாத ஒரு ஆபத்தான உலகம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். எனவே உங்களுக்கு நீங்களே சுவர்களை எழுப்பிக் கொண்டு அந்த சுவர்களுக்குள் இருப்பதுதான் நான் என்று நிம்மதி அடைகிறீர்கள். பாதுகாப்பை விரும்பி நீங்கள் சுதந்திரத்தை இழந்துவிட்டீர்கள். கொஞ்சம் இருங்க, இது மிகவும் ஆழமானது. அதே சமயம் எனக்குள்ள ஒரு சிறிய எதிர்ப்பையும் உருவாக்குகிறது. என் தனித்துவம், என் கனவுகள், என் லட்சியங்கள் எல்லாமே ஒரு பொய்யான சுவரா? வு சின் தத்துவப்படி பார்த்தால் அதை நான் பயத்தினால் உருவாக்கினேனா? இது கேட்பதற்கே மிகவும் இருள் சூழ்ந்த ஒரு எதிர்மாறையான பார்வையாக தோன்றுகிறதே. என் வாழ்க்கையில் நான் சந்தித்த கஷ்டங்கள், நான் அடைந்த வெற்றிகள் எல்லாமே அர்த்தமற்றவையா? இம்மையில்லை. இது எதிர்மறையான பார்வை அல்ல. மாறாக இது உங்களை விடுவிக்கும் ஒரு பார்வை. நீங்கள் உங்கள் கஷ்டங்களையும் வெற்றிகளையும் அர்த்தமற்றவை என்று நினைக்க வேண்டாம். ஆனால் அதை நான் தான் செய்தேன் என்று உரிமை கொண்டாடும் அந்த ஈகோ இருக்கிறதல்லவா, அதுதான் பிரச்சனை. ஓ, அந்த ஈகோ தான் சிறைக்கதவா? மனதின் வேலை. அடுத்தது ஈகோவை அகங்காரம் என்பார்கள். அதாவது நானே செய்பவன் என்ற உணர்வு. இந்த அகங்காரம் தான் அந்த சிறைச்சாலை. ஓஹோ,
அப்படியென்றால் அந்த நான் என்ற அகங்காரம் வரும்போதுதான் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் வருகின்றன. மிகச் சரியாக பிடித்துவிட்டீர்கள். இந்த அகங்காரம்தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன், எனக்கே இந்த தோல்வி என்று அழுது புலம்புகிறது. நாம் ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது நாம் தான் அந்த கதாபாத்திரம் என மறந்து ஒன்றிப்போய் கவலைப்படுவது போல இந்த நான் என்ற எண்ணத்தில் நாம் சிக்கிக் கொள்கிறோமா? அதேதான். வூச்சின் இதை எப்படி சொல்றாருன்னா, கருத்துக்களை கொண்டு உலகை பிரித்து பார்ப்பது வானத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டலாம் என்று பார்ப்பதைப் போன்றதே என்கிறார். அடா, வானத்தை துண்டுகளாக வெட்ட முயற்சிப்பதா? ஆமா, வானத்தை எப்படி நீங்கள் துண்டுகளாக வெட்ட முடியாதோ அதேபோல இயற்கையின் ஓட்டத்தை நான் என்றும் நீ என்றும் பிரிக்க முடியாது. நீங்கள் அந்த முழுமையான இயற்கையின் ஒரு அங்கம். ஆனால் நான் என்ற அகங்காரம் வரும்போது நீங்கள் இயற்கையிலிருந்து உங்களை துண்டித்துக் கொள்கிறீர்கள். ஒரு தனி ஆளா மாறிடுறோம். கரெக்ட். ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நதியோடு சேர்ந்து ஓடுவது இயற்கை. ஆனால் நான் என்ற ஈகோ நதியை எதிர்த்து நீந்தத் தொடங்கும். அதனாலதான் அத்தனை துன்பங்களும் வருகின்றன. அப்படியென்றால் உலகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? ஏன்னா சிறு வயதிலிருந்தே நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வூசின் அறிவாற்றல், அதாவது நாலேஜ், மற்றும் அறிதல், அதாவது நோயிங் ஆகிய இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்கிறார். ஆமா, இரண்டும் ஒன்றுதானே? இது என்ன புது முரண்பாடு? இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது முரண்பாடு அல்ல, மிகப்பெரிய தெளிவு. வூச்சின் வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல் அல்லது நாலேஜ் என்பது தகவல்களை சேகரிப்பது. அது புற உலகம் சார்ந்தது, வார்த்தைகளால் ஆனது. நாம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி. ஆமா, நீங்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் புத்தகங்கள் வழியாக படித்தது, மற்றவர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து கடன் வாங்கியது எல்லாமே நாலேஜ் தான். அது அவர் ஒரு பூட்டு என்கிறார். நாலேஜ் இஸ் த லாக். ஓ, அறிவாற்றல் என்பது ஒரு பூட்டா? கரெக்ட். ஆனால் அறிதல், அதாவது நோயிங் என்பது உங்களுடைய இயற்கையான தன்மை. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அதான் அவர் திறவுகோல் என்கிறார். நோயிங் இஸ் த கீ. இதை எனக்கு புரிந்த ஒரு உதாரணத்துல சொல்லட்டுமா? சொல்லுங்க. மிதிவண்டி ஓட்டுவது எப்படி என்று ஒரு 300 பக்க புத்தகத்தை படிப்பது நாலேஜ். அதில் ஈர்ப்பு விசை, பேலன்ஸ் என்று எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை மனப்பாடம் செய்த ஒருவரால் உடனடியாக வண்டி எடுத்து ஓட்டிவிட முடியாது. நிச்சயமா முடியாது. ஆனால் அதே நபர் வண்டியில் ஏறி கீழே விழுந்து முழங்காலில் அடிபட்டு அந்த பேலன்ஸை தன் உடலால் உணர்கிறார் அல்லவா? அந்த தசை நினைவுகள், மசில் மெமரி, அதுதான் நோயிங். நான் சொல்வது சரிதானே? அற்புதமான ஒப்பீடு. இதுதான் விஷயம். ஒரு விதை எப்படி முளைக்க வேண்டும் என்று எந்த புத்தகத்தையும் படித்து தெரிந்து கொள்வதில்லை. உங்களின் இதயம் எப்படி துடிக்க வேண்டும் என்று உங்கள் உடலுக்கு எந்த டேட்டாவும் தேவையில்லை. ஆமா, அதுதானே நடக்குது. அது இயற்கையான அறிதல். ஆனால் மனிதர்களாகிய நாம் இந்த சமூகத்தில் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நாலேஜை மூட்டை மூட்டையாக சுமக்க ஆரம்பித்து விட்டோம். அதனால் நமக்குள் இயற்கையாக இருந்த அந்த நோயிங்கை நாம் கோட்டை விட்டு விட்டோம். ஒரு சாதாரண நாய் கூட தான் யார் என்று எந்த குழப்பமும் இல்லாமல் இயல்பாக வாழும்போது, PhD முடித்த மனிதன் என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று மனச்சோர்வில் தவிக்கிறான். நெற்றியடி, உண்மையிலேயே இது ஒரு அறை வாங்கின மாதிரி இருக்கு. இன்றைய நவீன உலகத்தில் நாம் பட்டங்களுக்கும் டேட்டாக்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய அடிப்படை இயல்பையே தொலைத்து விட்டோம். கரெக்ட். அப்படியானால் இந்த அறிவாற்றல் என்ற சுமையை கீழே வைத்துவிட்டு இயற்கையான அறிதலை நோக்கி செல்லும்போது நமது செயல்பாடுகள் எப்படி மாறும்? இதற்கு வூச்சின் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அதுதான் முயற்சியற்ற செயல் அல்லது வெய்வூவை. ஆமாம், தாவோயிசத்தின் மிக முக்கியமான ஒரு கொள்கை இது. எனக்கு இந்த இடத்தில்தான் மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. முயற்சியற்ற செயல் என்ன? எந்த முயற்சியும் இல்லாமல் சும்மா இருப்பதும் சோம்பேறித்தனமும் ஒன்றுதானே? இது வேலை செய்யாமல் தப்பிப்பதற்கான ஒரு தத்துவ போர்வை போல தோன்றுகிறதே. கண்டிப்பா அப்படி கிடையாது. இதில் மிகவும் வசீகரமான விஷயம் என்னவென்றால், வேய் வூ வே என்பது சும்மா இருப்பதோ சோம்பேறித்தனமோ அல்ல. சோம்பேறித்தனம் என்பது கூட நான் இதை செய்ய மாட்டேன் என்ற ஈகோவின் முடிவுதான். ஓ, செய்ய மாட்டேன் என்ற பிடிவாதமும் ஈகோதானா? ஆமாம். முயற்சியற்ற செயல் என்பது நீங்கள் நிகழ்காலத்துடன், அதாவது வாட் இஸ் என்பதோடு முரண்படாமல் எதையும் கட்டாயப்படுத்தாமல் செயல்படுவது. இதை வூச்சின் ஒரு பூரானின் உதாரணம் மூலம் விளக்குகிறார். சென்டிபீடு. கரெக்ட்.
100 கால்கள் கொண்ட அந்த பூரான் எந்த காலை முதலில் வைப்பது, எதை இரண்டாவதாக வைப்பது என்று யோசிப்பதில்லை. அது இயல்பாக நடக்கிறது. அது தன் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் குழம்பி போய் தடுமாறி விழுந்துவிடும். அட, இதை நான் இன்னொரு விதமாக பார்க்கிறேன். அலைச்சறுக்கு, அதாவது சர்ஃபிங் விளையாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கடலில் வரும் அலையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நிச்சயமா முடியாது. அலை இப்படித்தான் வரவேண்டும் என்று கட்டளையிட முடியாது. ஆனால் அலை வரும்போது அதற்கு ஏற்றாற்போல உங்களை நீங்கள் வளைத்துக்கொண்டு அதன் மீது சறுக்கிக் கொண்டு போகிறீர்கள். அங்கே நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆனால் கடலை எதிர்க்கும் எந்த முயற்சியும் அங்கே இல்லை. இதுதான் வெய்வூவை. சரியா? 100க்கு 100 சரி. எதையும் கட்டாயப்படுத்தாமல் அதன் இயல்பில் நடத்த விடுவது. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால், ஒரு பிளம் மரம் இருக்கிறது என்றால் அதனிடம் சென்று உடனே எனக்கு பழம் கொடு என்று கட்டளையிட முடியாது. அது அதன் காலத்தில் இயல்பாக பூக்கும், காய்க்கும். இயற்கையில் எங்கும் கட்டளையிடவோரும் இல்லை, கீழ்ப்படிவோரும் இல்லை. எல்லாமே ஒரு பெரிய ஓட்டத்தின் பகுதியாக நடந்து கொண்டிருக்கிறது. தத்துவ ரீதியாக இது கேட்க மிகவும் மெக்காக இருக்கிறது. ஒரு தேர்ந்த ஓட்டுநர் காரை ஓட்டும்போது பிரேக், கிளட்ச் பற்றி யோசிக்காமல் இயல்பாக ஓட்டுவது போல இருக்கு. ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். நான் நாளை காலை அலுவலகம் செல்ல வேண்டும். எனக்கு ஒரு டெட்லைன் இருக்கிறது. என்னோ மேலதிகாரி என்னிடம் ஒரு ரிப்போர்ட் கேட்கிறார். அங்கு போய் நான் பிளம்மரம் போலவும் பூரான் போலவும் நிற்க முடியாது. நான் அலைச்சறுக்கு செய்கிறேன், ரிப்போர்ட் தானாக வரும் என்று சொன்னால் எனக்கு வேலை போய்விடும் இல்லையா? கண்டிப்பா. இந்த அன்றாட அழுத்தங்களில், இஎம்ஐ கட்ட வேண்டிய கட்டாயங்களில் இந்த முயற்சியற்ற செயலை எப்படி சாத்தியமாக்குவது? மிக முக்கியமான கேள்வி. வூசின் சொல்லும் முயற்சியற்ற செயல் என்பது நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை எழுதக்கூடாது என்பதல்ல. நீங்கள் கண்டிப்பாக அலுவலகம் செல்லலாம், அந்த ரிப்போர்ட்டை எழுதலாம். ஆனால் நான் இந்த ரிப்போர்ட்டை எழுதுகிறேன், இதை பாஸ் நிராகரித்து விட்டால் என் நிலைமை என்ன ஆவது? எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா என்று உங்கள் மனதிற்குள் ஒரு பெரும் போர் நடக்கிறதல்லவா? ஆமா, ஒரு பதற்றம் எப்போதும் இருக்கும். அந்த பதற்றமும் ஒரு அகங்காரமும் அங்கே வேலை செய்கிறதல்லவா? அந்த பதற்றமும் பிடிவாதமும் இல்லாமல் ஒரு கருவியைப் போல அந்த வேலையை மட்டும் செய்வதுதான் வேவூவி. அடா, அதாவது செயல் நடக்கிறது, ஆனால் அந்த செயலின் பின்னணியில் உள்ள நான் என்ற கவலையும் பயமும் இல்லை. சரியாக புரிந்து கொண்டீர்கள். இதை வூச்சின் இன்னொரு விதமாக சொல்கிறார். ஒரு ஞானி எதற்கும் எதிர்வினை ஆற்றுவதில்லை, அவன் பதிலளிக்கிறான் என்று. ரியாக்ட் பண்ண மாட்டான், ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இது ஒரு மிக முக்கியமான வித்தியாசம். ஆமாம். எதிர்வினை என்பது உங்கள் ஈகோ பாதிக்கப்படும் போது வருவது. உங்கள் பாஸ் உங்களை கோபமாக திட்டும்போது என்ன எப்படி அவர் திட்டலாம் என்று உங்கள் ஈகோ சீறுவது ரியாக்ஷன். ஆமாம். ஆனால் அந்த தருணத்தில் உங்களுடைய ஈகோவை ஓரமாக வைத்துவிட்டு அங்கே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை மட்டும் அமைதியாக செய்வது ரெஸ்பான்ஸ். இயற்கையை கட்டுப்படுத்த நினைப்பதுதான் துயரத்தின் ஊற்று. செயலின் மீது நானே செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாததுதான் உண்மையான முயற்சியற்ற செயல். இதை கேட்கும்போதே மனதிற்குள் ஒரு பெரிய சுமை இறங்குவது போல இருக்கிறது. சரி, நான் எதையும் முயற்சி செய்யக்கூடாது, எதையும் தேடக்கூடாது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் இந்த ஆழமான அலசலை எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆன்மீக தேடலுக்காக, வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆனால் வூச்சின் தத்துவப்படி பார்த்தால் அமைதியை தேடும் இந்த ஆன்மீக பயணமும் கூட ஒரு முரண்பாடுதானே? அட, கரெக்டா கேட்டீங்க. உலக ஆசைகளை விட்டுவிட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்று போராடுவதும் இன்னொரு வகையான அகங்காரம் தானே? நான் ஒரு ஞானியாக போகிறேன் என்று நினைப்பது கூட ஈகோவின் விளையாட்டா? நீங்கள் இப்போது வூசின் தத்துவத்தின் மிக ஆழமான உச்சக்கட்ட பகுதிக்கு வந்துவிட்டீர்கள். ஆமாம், நீங்கள் சொல்வது 100% உண்மை. ஆன்மீக ஆசைகளுக்காக உலக ஆசைகளை விட்டுவிடுவது ஈகோவின் கடைசி தந்திரம் என்கிறார் வூசின். ஈகோவின் கடைசி தந்திரம்? ஆமா, த ஃபைனல் ட்ரிக் ஆஃப் தி ஈகோ. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள். நீங்கள் அமைதியை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யும்போதே அங்கே அமைதியை அடையத் துடிக்கும் நான் என்ற ஒரு பிம்பம் உருவாகி விடுகிறது. அதுவே உங்களை அமைதியிலிருந்து பிரித்து விடுகிறது. ஓ மை காட், இது உண்மையிலே மூளையை சுழல வைக்கிறது. அதாவது இப்போ நான் ஒரு லேர்னராக, அறிவை தேடும் ஒருவனாக என்னை நினைத்துக்கொண்டு இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது கூட என் ஈகோவிற்கு புது சாயம் பூசும் வேலைதானா? இது ஒரு பெரிய வலையா? ஆமா. வூச்சின் இதற்கு ஒரு அற்புதமான, கொஞ்சம் வேடிக்கையான உதாரணத்தை சொல்கிறார். இயற்கையோடு முழுமையாக ஒன்றாக இருப்பதை நீங்கள் மனதைக் கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிப்பது என்பது காதால் தண்ணீர் குடிக்க முயற்சிப்பது போன்றதாம்.
காதால் தண்ணீர் குடிக்கிறதா? ஆமாம், ட்ரைங் டு ட்ரிங்க் வித் த இயர்ஸ். தண்ணீர் குடிக்க வாய் வேண்டும். காதால் எவ்வளவுதான் முயன்றாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்க முடியாது. அதே போலதான் மனதைக் கொண்டு, நான் என்ற அகங்காரத்தைக் கொண்டு அமைதியையோ ஞானத்தையோ பிடித்து விடலாம் என்று நினைப்பது. காதால் தண்ணீர் குடிப்பது எவ்வளவு துல்லியமான ஒரு உருவகம். நாம் தவறான ஒரு கருவியை பயன்படுத்தி சாத்தியமில்லாத ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா. அப்படியானால் நாம் எதைத்தான் செய்வது? வூச்சின் எழுதிய இந்த வார்த்தைகளை, இந்த புத்தகத்தையாவது நாம் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாமா? வூசின் மிகத் தெளிவாக சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகள் எதையும் போதிப்பதில்லை என்று. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரு விளக்காக மட்டுமே பார்க்க வேண்டும். ஒரு இருண்ட சுவரை வெளிச்சம் போட்டு காட்ட ஒரு விளக்கு பயன்படுகிறது. நீங்கள் அந்த விளக்கின் உதவியோடு சுவரை பார்க்க வேண்டுமே தவிர விளக்கையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. தேடுதல் என்பது எப்போதும் நம்மை நமக்கு வெளியே எங்கோ ஒரு இலக்கை நோக்கிதான் அழைத்து செல்கிறது. ஆனால் உண்மையான விடை இங்கே, இந்த நொடியில் நமக்குள் இருக்கிறது. சரி, இதிலிருந்து நான் இறுதியாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? இலக்குகள் இல்லாமல் இருப்பதே உண்மையான இலக்கா? அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சந்நியாசி போல காட்டிற்கு சென்று விடுவதா? என்ன செய்ய சொல்கிறார் வூசின்? வூசின் உங்களை எதையும் விட்டுவிடச் சொல்லவில்லை, எந்த காட்டிற்கும் செல்லச் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையை அதன் இயல்பில் அப்படியே ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறார். எந்த எதிர்ப்பும் இல்லாம. கரெக்ட். உண்மையான ஞானம் என்பது இமயமலை உச்சிக்குப் போவதிலோ அல்லது பல மணி நேரங்கள் மூச்சு பிடித்து தியானங்கள் செய்வதிலோ இல்ல. இந்த கணம், இந்த நிகழ்காலம் எந்த குறையும் இல்லாதது, முழுமையானது என்பதை உணர்வதுதான். ஓ. காலையில் எழுந்து ஒரு கப் சூடான தேநீரை அருந்துவது, வீசும் காற்றில் மரக்கிளைகள் அசைவதை பார்ப்பது, இப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான விஷயங்களில் உள்ள மகத்துவத்தை முழுமையாக உணர்வதுதான் விடுதலை. நீங்கள் எதையோ அடைய வேண்டும் என்ற பந்தயத்திலிருந்து விலகும்போது அந்த சாதாரணமான விஷயங்கள் எவ்வளவு அற்புதம் என்று உங்களுக்கு புரியும். எவ்வளவு ஆழமான, அதே சமயம் நம்முடைய சுமையை இறக்கி வைக்கும் ஒரு தத்துவம் இது. உங்களை, அதாவது நமது நேயர்களை யோசிக்க வைக்கும் ஒரு இறுதி சிந்தனையோடு இதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா. உங்களுடைய எல்லா லட்சியங்களும், கவலைகளும், ஓட்டங்களும் நான் என்ற ஒரு கற்பனையான பிம்பத்தை திருப்திப்படுத்துவதற்காகவே என்றால், அந்த நான் உண்மையிலே இல்லை என்று உணர்ந்தால் இன்றைய நாளை நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? நாளை என்ன நடக்கும் என்ற பயமோ, நேற்று என்ன நடந்தது என்ற குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் எந்த சுமையுமின்றி எவ்வளவு லேசாக உணர்வீர்கள் இல்லையா? நீங்கள் இவ்வளவு காலமாக தேடி அலையும் அந்த அமைதி எதிர்காலத்தில் எங்கும் இல்லை. அது இப்போது இந்த நொடியிலேயே உங்களிடம் இருக்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.